பயங்கர கோவத்துல இருக்கிற பெருமாள். இந்த பெருமாளோட கோபத்தை தணிக்கிறதுக்காக 64 அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் எடுக்கிறாரு சிவபெருமான். எதனால சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தாரு, அப்படி பெருமாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு. அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக சிவபெருமான் 64 அவதாரத்துல பேர் கொண்ட சரபேஸ்வரர் அப்படின்ற இந்த அவதாரத்தை எடுக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நரசிம்மர் கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இரணியன் பிரகலாதன் இவங்களோட கதை. இரணியன் தவம் இருந்து ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிறாரு. அவரோட இறப்பை பத்தின வேண்டுதல் தான் அது. அதாவது தேவர்களாலோ பிரம்மர்களாலோ அவருக்கு எந்த ஒரு இறப்புமே வரக்கூடாது. மனிதனாலோ விலங்குகள்னாலேயோ உள்ளேயோ வெளியவோ பகலோ இரவோ அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு நேரத்திலையும் அவரோட இறப்பானது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தவத்தை இருந்து அந்த வேண்டுதலை வாங்கிக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே இவர் பல அராஜகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அரசர் குலத்தோட அரசனாதான் இவர் இருக்காரு. இவரோட அராஜகங்கள் தாங்க முடியாம பிரம்மர்களும் தேவர்களும் போய் முறையிடுறாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையுமே. இப்படி இருக்கிற நிலையில தான் இரணியனுக்கு பிரகலாதன் அப்படின்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. பிரகலாதனோ சின்ன வயசுல இருந்தே நாராயண நாமம் கேட்டே வளர்ந்த ஒரு குழந்தை. அவர் வாயை திறந்தாலே நாராயண நாமம் மட்டும்தான் வரும். இதனாலேயே இரணியனுக்கு தன்னோட குழந்தைய கண்டாலே பிடிக்காது. அவருக்கோ நீ என்னோட பேரை சொல்லு, நான் வாழ்கன்னு சொல்லு, இரணியன் வாழ்க சொல்லு, என்னோட நாமத்தை சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றாரு. ஆனா பிரகலாதன் வாயை திறந்தா நாராயண நாமம் மட்டும்தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, தனக்கு இந்த குழந்தைய வேணாம், இவங்களை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சூழ்ச்சிகளை பண்ணி அந்த குழந்தைய கொல்ல பாக்குறாரு. ஆனா முடியல. ஒரு கட்டத்துல ரொம்ப கோவமாயி நானே என் கையால உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொல்ல போறாரு. கொல்ல போகும்போது கூட அந்த குழந்தை நாராயண நாமத்தை தான் சொல்லுது. அப்போ இந்த பிரகலாதனை பார்த்து இரணியன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எங்க இருக்காரு உன்னோட நாராயணன்? இந்த தூண்ல இருக்காரா, இந்த துரும்புல இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, ஆமா ஏன் நாராயணன் இந்த தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூணையும் துரும்பையுமே பிச்சுக்கிட்டு நம்ம நரசிம்ம அவதாரம் வருது. இந்த நரசிம்ம அவதாரம் எப்படி இருக்கு, இந்த இரணியனோட அழிவு எந்தெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே போலதான் இருக்கு. மனித உடல், சிங்கத்தலை, கூர்மையான நகங்கள் அண்ட் உள்ளேயும் வெளியேயும் இல்லாம வாசலுக்கு நடுவுல இரவோ பகலோ இல்லாம அந்தி வேளையில இரணியனை அப்படியே எடுத்து அவர் வயிற்று கிழிச்சு அந்த குடலை மாலையா போட்டுக்கிறாரு நரசிம்மன். அப்படி ஒரு பயங்கரமான கோவத்துல இருக்காரு. இதை பார்த்த தேவர்கள் ரொம்ப பயந்து போடுறாங்க. எல்லாருமே சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் அடைறாங்க. அப்பா சிவபெருமானே, இந்த மாதிரி பெருமாள் கோவமா இருக்காரு, இவரோட கோவத்தை எப்படி தணிக்கிறது, இதுக்கு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. இவரோட அவதாரம் இன்னும் நரசிம்மரை விட பயங்கரமான ஒரு அவதாரமா தான் இருக்கு. மனிதன், மிருகம், பறவை அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு கலவையாதான் சிவ